ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நல்ல ஹாப்பியாக இருக்காங்க. யாரும் பார்க்குறீங்களா? விஜயும் நம்ம காவேரியும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்பா தெம்பா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம விஜய் வந்துட்டு சரி நாளைக்கே ஊருக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 2-3 நாள் கழிச்சு போகலான்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் வந்துட்டு இல்லை இப்போ வந்து டயர்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வந்துட்டு வா கிளம்பலான்னு சொன்னேன். ஏன் பாஸ் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இன்னும் 8 மாதம் கழிச்சு நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும், அதுக்கு இப்பயே பிரிஞ்சிடலாமேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயோட மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. பஸ் சீரியஸ் ஆகாதீங்க பாஸ், நம்ம லைஃபே வந்துட்டு சீரியஸ் கிடையாது, சும்மா ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுருக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா 8 மாதம்னு எத்தனை தடவை நீங்கள் சொல்லி என் மனசில் இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்ல ரிவேஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலை சரி ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வெளியே ரெஸ்டாரண்ட்டில் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்டு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேத்துக்கு லவ் வர போகுதுப்பா, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இவங்க லவ்வர்ஸ் தான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் ஒரு பக்கத்து போராடுறாரு. எதுக்காக? நிவினுக்கு வந்துட்டு எப்படியோ தெரிஞ்சு போச்சு நம்ம ராகினிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க திட்டத்தனமாக கல்யாணம் பண்ண போகிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படியோ கங்காவோட தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு வீட்டில் யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம், அவங்க ரூட் கல்யாணம் ஆகி கிளியர் ஆனால் தான் நம்ம ரூட் கிளியர் ஆகணும். இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஏமா நீ போகிற ரூட்டு சரியில்லாமா, ரொம்ப தப்புமா, இதை கொஞ்சமாக யோசிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நீ வீட்டில் சொன்னியான்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லவே இல்லைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு வேண்டி எல்லா ஜாமானையும் இறக்கிட்டு இருக்காரு நம்ம பசுபதி. எப்படியாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும், அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடணும், காவேரியை பழையவங்கன்னு ஒரு எண்ணம். இதுக்காக நீங்கள் போய் பகடப்பாக்காயா உங்கள் பொண்ணோட லைஃப்பை வைக்கிறீங்களேப்பா, நல்ல ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ராகினியோட அம்மா இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு சொல்ல, எத்தனை பேர்லாம் இல்லை, மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளை மட்டும்தான் வராங்க, யாருக்கும் தெரியாமல் திட்டத்தனமாக கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இதெல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையுமே இவங்க பிளான் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்காரு நிவின். கல்யாணத்தை போய் நிப்பாட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.